ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆடிப்பெருக்கு வர்றதுனால நம்ம அவுள் பொரி கடையில் 1 கிலோ வாங்கி பொரித்து சலித்து எடுத்து வச்சுருக்குறேன். அதுக்கு நிலக்கடலை வறுத்து வச்சுருக்கிறேன். இந்தாண்ட தேங்காய் வறுத்து வச்சுருக்கிறேன். அது 1 கிலோ அவுளுன்னா 1 கிலோ வெல்லம் போடணும். இப்போ வெல்லத்தை நம்ம பாகு வைக்கலாம். வெள்ளைப்பாகு தண்ணி ஊற்றி கரைஞ்சதும் நான் வடிகட்டிட்டேன். வடிகட்டி இப்போ கொதிச்சிட்ருக்குது. நான் பாகு பதம் வந்ததும் காட்டுறேன். பாகு நல்லா கெட்டியாக கொதிச்சிட்ருக்குது. இப்போ நம்ம ஏலக்காய் பவுடரை சேர்த்துடலாம். பாகு கொதிச்சிட்ருக்கு. இந்தாண்ட நான் எள்ளு வறுத்து வச்சுருக்கேன். இப்போ எள்ளு, கடலை, தேங்காய், பொரி எல்லாத்தையும் இப்போ ஒரு குண்டானில் கொட்டி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாகு நல்லா இன்னும் உருண்டு வருதை விட இன்னும் டங்கு பதம் வரல. நம்ம தண்ணியில் போட்டால் டங்குன்னு வரணும், கொஞ்சம் பிசு பிசுப்பாக. அப்போ தான் நம்ம எடுத்து அவுள் கிண்டணும். பாகு நல்லதே டங்கு பதம் வந்துடுச்சு. அதே சமயம் இப்படி இழுத்தா கொஞ்சம் இது மாதிரி இருப்பாருங்க. இப்படி எடுத்திங்கன்னா தான் நல்லா கோந்து மாரி எடுக்கிறதுக்கெல்லாம் நல்லா வரும். பொலன்னு போகாமல் திங்கிறதுக்கெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இறக்கி நான் கிண்ட போகிறேன். பாகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ தான் இங்கே எடுத்து கிண்ட போகிறேன். அவல் பொரி கிண்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதுமாரி கிண்டுங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்தமாரி உருண்டை கொஞ்சம் பிடிச்சி வச்சா பசங்கள்லாம் விரும்பி உருண்டையாக எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்.